ஹலோ மக்களே, அஸ்லாம் வலைக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி பர்ச்சஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த தீபாவளி பர்ச்சஸ் எங்கள் மதுரையில் களை கட்டுதுங்க இந்த வருஷத்தில். அந்த இடத்துல உங்களுக்கு இதை விட சூப்பரான சீப் அண்ட் பெஸ்ட்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பர் கடைக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது என்ன கடைன்னு பார்க்குறீங்களா? ஏகே அகமது ஷாப் தான். பல வருஷமாக கடந்து சூப்பராக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஏகே அகமது ஷாப்புக்கு தான் போய்கிட்டு இருக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். மக்களே பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளேயே நுழைய முடியலைங்க. இன்ச்சாக தான் இந்த கொடைக்கானல் அப்புறம் இந்த பீக் டயத்தில் நம்ம டூர் போனால் எப்படி கார் நகருமோ அதே மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் இன்ச்சியாக நகர்ந்து தாங்க உள்ளே போனோம். உள்ளே போய் பில் போடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சுங்க. ஆஹா, சாரி, பில் இல்லைங்க, டோக்கன் போகிறதுக்கு வரிசையில் நின்றோம். பில்லுக்கு நாங்கள் வரிசையில் தான் நின்றோம். அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், வீடியோ பின்னாடி. இப்போ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருங்க. கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் வேட்டி, கைலி, ஷர்ட்டு, அப்புறம் வேட்டி சட்டை எல்லாமே இங்கே கீழே இருக்குங்க. அதுக்கும் அடித்தளத்தில் வந்து சுடிதார், அப்புறம் சுடிதார் மெட்டீரியல், அப்புறம் வந்து பெட்ஷீட் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குங்க. இங்கே இந்த ஏகே அகமது பற்றி நான் சொல்லணுங்க. சுற்று வட்டத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் இங்கே தான் வந்து மக்கள் எடுப்பாங்க. ஏன்னா இங்கே துணி வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும், தரமாக இருக்கும். நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்புனா நான் ஏகே அகமது தான் ஃபஸ்ட்டு வந்து நான் மஸ்ட் அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நேற்று வீடியோவில் நான் ராஜ்மஹாலை பற்றி சொல்லியிருப்பேன். ராஜ்மஹாலோட கூட்டம் இல்லைங்க. ஏன்னா இன்னொருக்கா வேணால் போய் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ஏகே அகமதில் உள்ள நுழையிறப்ப எவ்வளோ நெருக்கடி தெரியுமாங்க. இந்த கீழ்த்தளத்தில் இன்னும் ஆள் வரல. ஏன்னா நான் போயிருக்க டைம் அப்படி. நாங்கள் உள்ள நுழையிறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து ஒரு 10 to 10 தாங்க. 10 to 10 இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க. மிடில்லாம் 12 to 1 மணி 4 மணிலாம் பார்த்துக்கங்க. இப்போ உள்ளே போயிட்டோம், நாங்கள் வெளியில் வரவே முடியாது, அந்தளவு கூட்டம் இருக்குங்க. அங்கேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு தளம் போனால் சாரீ செக்ஷனுங்க. சாரீ செக்ஷன், காட்டன் சாரீ, ஸ்டோன் சாரீ, பட்டு சாரீஸ் எல்லாமே ரகத்துக்கு ஒன்று, விதத்துக்கு ஒன்று, மாடலுக்கு உங்களுக்கு என்ன மனசில் நினச்சி விரும்பி போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வருவீங்க. உங்களோட ரேஞ்ச், உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஷாப்பிங் பண்ணலான்னா அது வந்து தரமாக பண்ணலாங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த ஏகே அகமது ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ் குமிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அதுவும் இவ்வளோ கூட்டம் இருக்கே. ஆனால் நிறைய ஒர்க்கர்ஸ்கள் பொறுமையாக நம்ம எவ்வளோ எப்படி எடுத்து கேட்டாலும் பொறுமையாக அவங்க எடுத்து போட்டு மடிக்க சைக்கிளங்க, முகம் கோணலை, சிரித்த முகத்தோட அவங்க எடுத்து காமிக்கிறாங்கங்க. எத்தனை சாரீஸ் எடுத்து காமிக்க சொன்னாலும் பொறுமையாக எடுத்து காமிக்கிறாங்க. அவங்க எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் இந்த ஹட்ஸ்அப்புங்க. ஏன்னா இந்த தீபாவளி ரொம்பவே சிறப்பான தீபாவளி நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் தீபாவளி மாதிரி நான் கூட்டம் எந்த வருஷமும் பார்த்ததில்ல. எல்லா வருஷமும் இருக்குங்க. ஆனால் எல்லா வருஷத்தோட ஒரு மடங்கு இந்த வருஷம் கூட தாங்க இருக்குது. ஏன்னா எப்படியாவது நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சம்பாரித்து அந்த டயத்துக்கு நம்ம புது துணி எடுத்து கொடுக்கணும், பலகாரம் வாங்குறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு மனசு கோணாமல் வெடி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த தாய் தந்தையர் உழைக்கிற உழைப்பு இருக்கே. நான் இந்த வருஷம் நான் கண்ணால் பார்த்தேங்க. அதுவும் இந்த ரோட்டு கடையில் விற்கிற மக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மக்களே நீங்கள் போய் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. அவங்கள்ட்ட வாங்கினாலும் தரமாக இருக்கும். நீங்கள் கொடுக்குறது ஒரு 50 ரூபா 60 இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது விலை மதிப்புள்ள பைசாங்க. நம்ம எப்படியாவது இந்த வருஷம் தீபாவளியில் அச்சீவ்மெண்ட் பண்ணி முக்கால்வாசி பொருள் வித்துறணும், எல்லா பொருளும் வித்துறணும் தான் நினைப்பாங்க. என்னடா இந்த ஏகே அகமது ஷாப்பில் நீங்கள் இதை பற்றி பேசாமல் ரோட் கடையை பற்றி பேசுகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, எல்லா ஒர்க்கர்ஸ் சரி தான் பார்க்குறேன். இந்த ஷாப்லையுமே அனைவரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எத்தனை மக்கள் எப்படி எடுத்து போட்டு எப்படி காமிக்க சொன்னாலும் காலையில் கடை திறந்ததுலேருந்து நைட்டு வரை அவங்க நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. ஏன் இதை பற்றி நான் சொன்னேன்னா, இந்த ஏகே அகமது பக்கத்தில் தான் நிறைய ரோட்டு கடை ஷாப் இருக்குங்க. இருந்தாலும் இந்த ஏகே அகமதில் தரமாக இருந்துச்சு. நிறைய கிட்ஸுங்களுக்கெல்லாம் டவுசர் ஐட்டமாக இருக்கட்டும், பேண்ட் ஐட்டமாக இருக்கட்டும், காட்டன் பேண்டாக இருக்கட்டும், ஜீன்ஸ் பேண்ட் ஐட்டமாக இருக்கட்டும், கோட் ஷூட்டாக இருக்கட்டும், வேட்டி சட்டையாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு என்ன ப்ரைஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு வரீங்களோ அந்த ப்ரைஸ்லேருந்தே நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. அப்புறம் வந்து பாய்ஸுக்கு அதுக்கும் தாண்டி சூப்பராக இருக்குங்க. ஷர்ட்டில் இந்த வருஷம் கலக்கிட்டாங்கங்க. வண்ண வண்ண மாடல், வண்ண வண்ண வெரைட்டிஸ். இப்போ
இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிசைனர் ஷர்ட்டு, கலர் ஷர்ட்டு, ஃபார்மல் ஷர்ட்டு, அப்புறம் கேஷுவல் ஷர்ட்டு, ஸ்லிம் ஃபிட்டு எல்லாமே பசங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் அங்கே இருந்துச்சுங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவங்க ரேட்டை பற்றி சொல்ல மாட்டாங்களே. கண்டிப்பாக மக்களே நீங்கள் யாருமே வீட்டில் ஆர்டர் பண்ணிடாதீங்க. வீட்டில் இருந்து நெட்டில் ஆர்டர் பண்ணுறதை விட நேரில் வந்து இந்த மாதிரி கடைகளில் நீங்களே நேரில் பார்த்து வாங்கினீங்கன்னா அதோட சந்தோஷமே தனி சந்தோஷம் தாங்க. கண்டிப்பாக மக்களே நீங்கள் கேட்பீங்க, ஏன் நீங்கள் ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் நீங்கள் ரேட் சொல்ல மாட்டீங்கன்னு. ரேட் சொல்ல முடியாதுங்க. இது வந்து நான் தீபாவளிக்கு நாள் சண்டே, நாளைக்கு தீபாவளி மண்டேன்னா சண்டே போய் நான் எடுக்கிற வீடியோங்க. அப்புறம் எப்படிங்க நான் ரேட் சொல்ல முடியும்? ஏன்னா அங்கேயே சரியான க்ரௌடு, உள்ளே போக முடியலை, வெளியில் வர முடியலை. இந்த க்ரௌட்லேயுமே நான் வந்து உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போடுறேங்க. ஏன்னா நீங்களும் பார்த்து ரசிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸை நானே 15 வருஷமாக இந்த மதுரையில் இருந்தாலும் இந்த வருஷம் தான் நான் போய் நிறையா பேர் சொல்லி கேட்டிருக்கேங்க. ஆனால் நானே ஃபஸ்ட் டைம் தீபாவளி ஷாப்பிங்னா க்ரௌட்னா எப்படி இருக்கும், எப்படி இந்த ரோட்டு கடையை வரனா எப்படி இருக்கும், எப்படி கடைகள் எல்லாம் நெரிசல்லையும் கூட்டத்தை சமாளித்து நம்ம துணிகள் எடுத்து அந்த துணிகளை நம்ம போய் பில் போடுறப்ப அங்கே இருக்கிற கூட்டம், பில் போடுறப்பே செக்ஷன் 1 2 கவுண்டர்லாம் 4 கவுண்டர் 5 கவுண்டர் இருக்குது. ஆனால் அந்த 5 கவுண்டர் இல்லையும் அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஏகேஎம்க்கு போகிறப்ப அந்த நம்ம பேக்கு எது கட்டப்பை நம்மெல்லாம் வச்சுருந்தோம்னா அதை வந்து கொடுத்து ஒரு டோக்கன் போட்டு ஒரு பையில் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல போனாலும் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நின்று வாங்க வேண்டியதாக இருக்குங்க. சரி ஓகே, அதை விடுங்க. இப்போ இதை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கிட்ஸு செக்ஷனில் இருக்கோங்க. கிட்ஸில் வந்து சின்ன வயசு 0 ஜஸ்ட் பார்ன் பேபிலேருந்து நம்ம பெரிய பேபி வரைக்குமே ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பராக வண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சுங்க. எல்லா ட்ரெஸ்ஸஸையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லெஹங்காவாக இருக்கட்டும், கெவுன் ஐட்டமாக இருக்கட்டும், ஃப்ராக் ஐட்டமாக இருக்கட்டும், லாங் டாப்பாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நார்மலாக ஃப்ராக் ஐட்டமாக இருக்கட்டும், சுடிதார் ஐட்டம், டாப் ஐட்டம் அனைத்துமே காமிச்சாச்சுங்க. இப்போ மறுபடியுமே என்னோடய ஃப்ரெண்டுக்காண்டி பூனா சாரீ செக்ஷன் வந்தாங்க. இந்த பூனா சாரீ செக்ஷனில் தாங்க கூட்டம் மல்லு கட்டுதுங்க. நீங்கள் இவ்வளோ செக்ஷன் பார்த்துருப்பீங்க, அதில் கூட கூட்டம் இருந்திருக்காது. இந்த பூனா சாரீ செக்ஷன் தாங்க உங்கள் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி 150லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏங்க எங்கிட்ட தெரியாத இடத்துல கூட 100 ரூபீஸ்க்கு மேலே கூட வச்சுருப்பாங்கங்க. அந்த அளவு கம்மி பட்ஜெட்டில் ஆனால் தரமாக சூப்பராக நல்ல மக்கள் வந்து இந்த பூனா சாரீஸ் தாங்க நிறைய விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா கொடுக்குறவங்களுக்கும் இப்போ நம்ம எப்படி ரம்ஜானில் கொடுக்குறோமோ அதே மாதிரி தீபாவளிலையும் கொடுப்பாங்கல்லங்க, ஒர்க்கர்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாரீஸ்லாம் இங்கே வந்து சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பல்க்கு தாங்க. இப்போ வந்து தீபாவளி டயத்தில் காலையில் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா இங்கேயே உட்காந்து அரைச்சிட்டு இங்கேயே ஃபுல்லாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஈவினிங் சாயங்காலம் தாங்க போகிறாங்க. அது வரை செத்த பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரு செக்ஷன் வந்து பாய் செக்ஷனுக்கு, குழந்தைங்களுக்கு லேடி செக்ஷன் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரையும் பொறுமையாக இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்ன டோக்கன் போடுறதுன்னு பார்த்தீங்களா? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பூனை சாரீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் விட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த வருஷம் ஏகே அகமதில் செம்ம வியாபாரம் களைகட்டுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் ஒரு விசிட். இந்த மதுரையில் நிறைய பெரிய பெரிய கடைகள் இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு, ஆனால் குவாலிட்டியாகவும் இருக்கணும், தரமாகவும் இருக்கணும், ஃபஸ்ட்டு கிளாஸாக கடைன்னா நான் வந்து ஏகே அகமது தாங்க சொல்லுவேன். ஏகே அகமதில் வெரைட்டிஸுக்கு குறைச்சமில்ல, எண்ணலடங்காத கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ட்ரெஸ்ஸுக்கு மேற்பட்டது அவங்க இறக்கியிருக்காங்க. அது இந்த தீபாவளிக்கு சூப்பராக இருக்குங்க, தரமாக இருக்குது, நிறைய நியூ கலெக்ஷன் இருக்குங்க. மதுரை மக்களே மிஸ் பண்ணிடாமல் ஏகே அகமதில் கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வருஷ தீபாவளியை நீங்கள் சீர சிறப்பமாக கொண்டாடுங்க. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.